ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அட்மான் டெக். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருப்பதி வந்து எல்லாருமே போவீங்க. எல்லா எல்லாருமே வந்து ஒரு லைஃப்பில் ஒரு தடவையாவது திருப்பதி போய் பார்ப்போன்னு ஆசைப்படுவீங்க. அப்படி திருப்பதி பெருமாளுக்கு ஏழுமலையான் அப்படிங்கிற அந்த பேர் வந்து எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பார்க்க போகிறோம். அது எப்படி வந்தது அப்படின்னா, திருப்பதி மலையில் வாழும் ஸ்ரீனிவாச பெருமாளை வந்து ஏழுமலையான் என்று அழைக்கிறாங்க. ஏழுமலையான் என்ற பேர் வர காரணம் என்னன்னா, ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு வந்து 7 மலைகளும் இருக்குது. ஒவ்வொரு மலையினோட பெயரும் ஒவ்வொரு அர்த்தமாக கொடுத்துருக்காங்க. 7 மலைகளை கொண்டதுனால ஏழுமலையான் என்றும் அவரை கூறுறாங்க. அதாவது முதல் மலையில் என்னன்னு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அதாவது முதல் மலையோட பேர் வந்து வேங்கடமலை. இந்த வேங்கடமலைக்கான ஒரு மீனிங் அப்படின்னா என்னன்னா, வேம் என்றால் பாவம், அதாவது கட என்றால் போக்குவது. அதாவது நம்மளுடைய பாவத்தை போக்குறதுனால வேங்கடமலை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே மூலவர் வந்து சுயம்பு மூர்த்தியாக தோன்றிருக்காரு அப்படின்னும், இவரோட திருமேனி வந்து அரிய வகை சால கிராமத்தால் வந்து ஆனதுன்னு சொல்கிறாங்க. இது 6 மலைகளை கடந்து 7வது மலையாக வணங்குறதுனால மேலேருந்து பார்த்தா இதுதான் ஃபஸ்ட்டு மலையாகவும் வந்து இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்படியேப்பட்ட இந்த மலையை வந்து வெங்கடாஜலபதி, அதாவது ஸ்ரீனிவாசன் மகாவிஷ்ணு வந்து காட்சி தர்றாரு. இந்த இடம் வந்துட்டு பெருமாள் வந்து படுத்திருக்க மாதிரியே வந்துட்டு காட்சி தரனால வந்துட்டு இது வந்து வேங்கடமலை அப்படின்னு சொல்கிறாங்க. 2வது மலை அப்படின்னா, பெருமாளோட அவதாரத்திற்காக ஆதிசேஷன் வந்து மலையாக வந்த அவதாரத்திற்காக இந்த இந்த மலையை வந்து சேஷமலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆதிசேஷனை வந்து நின்ற கோணத்தில் பெருமாளை தாங்கி கொண்டிருப்பதனால இதுக்கு வந்து சேஷாத்ரி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேரும் வந்து அந்த மலைக்கு சொல்கிறாங்க. முதல் மலை வந்து வேங்கடமலை, 2வது மலை வந்து சேஷமலை, அப்படி இல்லைன்னா சேஷாத்ரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 3வது மலை வந்து எப்படின்னா, வேதங்கள் அனைத்தும் இங்கு மலை வடிவில் தாங்கி எம்பெருமான பூஜித்தன்னு சொல்கிறாங்க. அதனால் இது வந்து வேதமலை அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாத பட்சத்தில் வேதமலைன்னு சொல்கிறாங்க. அது இல்லாத பட்சத்தில் இதை நாராயணத்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து 3வது மலைன்னு சொல்கிறாங்க. 4வது மலை வந்துட்டு இருக்குது. 4வது மலை சுவாமியை வணங்க வந்த கருடாழ்வார் வந்து வைகுண்டத்துலேருந்து 7 மலையை அவர் தான் வந்து எடுத்துகிட்டு வந்தாருன்னு சொல்கிறாரு. அதனால் அந்த மலைக்கு கருட மலை அப்படின்னு சொல்கிறாங்க. 4வது மலை. 5வது மலை வந்துட்டு விரிஷபன் என்ற அசுரன் வந்து சாமியை வணங்கி மோட்சம் பெற்றதுனால இது வந்து விருஷபாத்ரி, அதாவது விருஷபன் அப்படிங்கிற ஒரு அசுரன் வந்துட்டு பெருமாளை வணங்குறதுனால இது வந்து விருஷப மலை என்றும், அதாவது விருஷபாத்ரி என்றாங்க. இதற்கு அடுத்து 6வதாக ஒரு மலை இருக்குது. ஆஞ்சநேயரின் தாய் அஞ்சனை அவங்க வந்துட்டு தனக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதப்போ ஆதிவராகரை வேண்டி தவம் இருந்ததுனால இந்த மலைக்கு வந்துட்டு அஞ்சனாத்ரி, அதாவது அஞ்சனை மலை அப்படின்னு சொல்கிறாங்க. அது 6வது மலை அஞ்சனை மலைன்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்து 7வது மலையாக இருக்குது. அதாவது ஆதிசேஷனுக்கும் வாயு பகவானுக்கும் இடையே நிறைய போட்டி வந்ததுனால இவங்க 2 பேரில் யார் வந்துட்டு பெரிய பலசாலி அப்படிங்கும்போது இதுக்கு வந்துட்டு மகாவிஷ்ணு வந்துட்டு இருவருமே சமமானவர்கள் என்று கூறினால இதுக்கு வந்து 2 பேருமே ஆனந்தப்பட்டாங்க. அதனால் வந்து ஆனந்தமலை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி 7 மலையும் நிறைஞ்சு அதுக்கு நடுவில் இருக்கிறதுனால தான் திருப்பதி வெங்கடாஜலபதியை ஏழுமலையான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 7 மலைக்கும் 7 பெயர் இருக்குது, 7 காரணங்களும் இருக்குது. இது எல்லாமே புகழ்பெற்ற வரலாற்று சின்னமாகவும் இருக்குது.